அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகள் ஆர்வமுடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருந்த விவசாய பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுமா என்ற எதிர்பார்ப்பு தான் இருந்தது. ஒரு வழியா தற்போது மூன்றாவது முறையாக சரிங்களா, விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன்கள், கூட்டுறவு தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் வாங்கிய பயிர்க்கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்ய தற்போது அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. அதுல யார் யாருடைய பெயர் பட்டியலாம் இருக்கு, யாருடைய பெயர் பட்டியலாம் அதுல இல்ல, அதே போல உங்களுடைய பெயர் பட்டியல் அதுல எப்படி நீங்க செக் பண்ணணும், ஆன்லைன்ல எப்படி செக் பண்றது, ஆஃப்லைன்ல செக் பண்ணணும்னா எங்க போயிட்டு பண்ணணும், இது எல்லா தகவலும் தான் இந்த வீடியோ நம்ம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதற்கு முன்பாக விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன்களை தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதியின்படி எந்த விதமான பாகுபாடுமின்றி முழு தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. ஆனா ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே விவசாயிகளுக்கு 50% வரை மட்டுமே விவசாய பயிர்க்கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது, 50% வரை மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்று சொல்லிட்டு அரசாங்கம் விடப்பட்டது. அது விவசாயிகள் மத்தியிலும் எதிர்க்கட்சிகள் மத்தியிலும் பெரும் ஏமாற்றத்தை கொடுத்தது. அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், மறு ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் கோரிக்கை வச்சிருந்தாங்க. அது இரண்டாவது முறையாக பரிசீலனை செய்து 75,000 வரை விவசாயிகளுக்கு தள்ளுபடி என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதுவும் விவசாயிகள் மத்தியில பெரும் ஏமாற்றத்தையே கொடுத்தது. ஸோ இதை தொடர்ந்து தற்போது மூன்றாவது முறையாக விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன்கள் சிறு விவசாயியா இருந்தாலும், பெரு விவசாயியா இருந்தாலும், குறு விவசாயியா இருந்தாலும் எந்தவித பாகுபாடுமின்றி முழுமையான தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த அப்டேட்டை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புல இருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனேவும் ஈஸியாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கலாம். பயிர்க்கடன் தள்ளுபடி 14,43,000 லட்சம் விவசாயிகள் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ அந்த பெயர் பட்டியலில் உங்களுடைய பெயர் பட்டியல் இருக்கின்றதை எப்படி செக் பண்றதுன்னு பார்க்கலாம். பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட விவசாயிகளின் பெயர் பட்டியலை தமிழக கூட்டுறவுத்துறை வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதா என்பதை விவசாயிகள் சரிபார்த்து கொள்ளலாம். தமிழ்நாட்டில் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள், கூட்டுறவு சங்கங்கள் பயிர்க்கடன் வழங்கப்படுகிறது. 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகள் மூலம் பெற்ற விவசாய பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் என தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதிகளாக அறிவிச்சிருந்தது தாவேக அரசு. தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு தமிழகத்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற தாவேக அரசு 2025ஆம் ஆண்டு மே முதல் இந்த ஆண்டு பிப்ரவரி வரை 2026 பிப்ரவரி வரை கூட்டுறவு நிறுவனங்களில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன்கள் பெற்ற 14,43,000 லட்சம் விவசாயிகள் வாங்கிய 5,932 கோடி ரூபாய் விவசாய கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்று வாக்குறுதிகள் அளிச்சிருக்கிறாங்க. அரசாணையும் வெளியிடப்பட்டிருக்கு. அதோடு ரூபாய் 50,000 வரை பயிர்க்கடன் பெற்றிருந்து குறு மற்றும் சிறு விவசாயிகளுக்கு முழுவதுமாக பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். அனைவருக்கும் பயிர்க்கடன்களை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை மீண்டும் எழுந்தது. இதையடுத்து கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்ற 14,43,000 லட்சம் விவசாயிகள் சுமார் 6,000 கோடி வரை, அதாவது 75,000 ரூபாய்க்கு கடன் பெற்றவர்களுக்கு முழு தொகையும், அதற்கு மேல் கடன் பெற்றவர்களுக்கு ரூபாய் 35,000 வரை தள்ளுபடி செய்வதாக தற்போதைய முதல்வர் விஜய் அறிவிச்சிருக்கிறார். அதன்படி 8,33,773 குறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள மொத்த தொகை 3,599.67 கோடி ரூபாய். சிறு விவசாயிகளுக்கு 5,16,000 சிறு விவசாயிகளுக்கு 1,995 கோடி,
தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அதே போல 93,500 விவசாயிகளுக்கு, பெரு விவசாயிகளுக்கு 337 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க தள்ளுபடிக்காக. சரிங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா 14,43,500 விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 5,932 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குங்க. எல்லாரும் மகிழ்ச்சியா இருங்க. விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.